ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். என் பேரு கார்த்திக். மறுபடியும் உங்கள டெஸ்ட் தமிழா சேனல்ல சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பேச போறது, எப்படி நம்ம ஒரு சாட் ஜிபிடி உடைய மாடலையே, அதாவது ஜிபிடி மாடலையே நம்ம லோக்கல் மெஷின்ல எப்படி ரன் பண்ண போறோம் அப்படின்றது தான். அதாவது இதுவரைக்கும் நம்ம சாட் ஜிபிடிய விண்டோஸ் மெஷின்லயோ, இல்ல மேக் மெஷின்லயோ ரன் பண்ணியிருப்போம். அதாவது இந்த சாட் ஜிபிடி உடைய மாடல் கிளவுட்ல ரன் ஆயிட்டு இருக்கும். நாம அத வந்து ஒரு கிளையண்ட்ட வச்சு கிளவுட்ல ரன் ஆகுற மாடல்ல வந்து ஆக்சஸ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் கேட்போம். அதுக்கான ஆன்சர்ஸ் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்படிதான் ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு இதுவரைக்கு. ஆனா இப்ப நம்ம எப்படி நம்ம ஜிபிடி மாடலையே வந்து லோக்கலா நம்ம மெஷின்ல டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம டெஸ்ட் தமிழா சேனல்ல எப்படி வந்து ஒரு லோக்கல் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல மெஷின்ல ரன் பண்ண முடியும், ஓலாமா வச்சு அப்படின்றத நான் பேசியிருந்தேன். ஆனா, அப்ப நம்ம ஜிபிடி மாடல்ல வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லவே இல்ல. ஏன்னா, அப்ப இதுவரைக்கும் அந்த அந்த ஃபீச்சர்ஸ் கிடையவே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஜிபிடி அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஜிபிடி ஓஎஸ்எஸ் அப்படின்ற ஒரு புது மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஜிபிடி ஓஎஸ்எஸ் 120 பில்லியன் பாராமீட்டர்ஸ் அப்புறம் ஜிபிடி ஓஎஸ்எஸ் 20 பில்லியன் பாராமீட்டர்ஸ்னு 2 வெர்ஷனா அவங்க விட்டுருக்காங்க. ஸோ இதில 120 பில்லியன் பாராமீட்டர் கண்டிப்பா நம்ம மெஷின்ல ரன் பண்ணவே முடியாது. ஏன்னா, அதுக்கு 80 ஜிபி கிராபிக்ஸ் கார்டு நமக்கு மெமரி வேணும். அதனால நம்மளால அத ஒர்க் பண்ணவே முடியாது. அதனால அத மறந்துருங்க. பட் ஜிபிடி ஓஎஸ்எஸ் 20 பில்லியன் பாராமீட்டர்ஸ் நீங்க வந்து உங்க 16 ஜிபி ரேம் மெஷின்ல கூட ரன் பண்ண முடியும். அதான் அதோடைய அமேசிங் ஃபீச்சர். இது வந்து எவ்வளோ ஈக்குவலன்ட் அப்படின்னா, ஜிபிடி ரிலீஸ் பண்ண ஜிபிடி 4o மினி மாடல் நம்ம பல தடவ நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது இப்ப சாட் ஜிபிடி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஜிபிடி 4o மினி தான் நமக்கு வந்து ஆக்சுவலா வந்து ரிட்டர்ன் ஆகும். அத வச்சு தான் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுவரைக்கும் உங்க ஃப்ரீயா நீங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்றீங்கன்னா, அந்த மாடல் தான் நீங்க ஆக்சுவலா ஒர்க் பண்றீங்க. அந்த மாடல் தான் ஆக்சுவலா உங்களுக்கு வந்து இப்ப லோக்கல் மெஷின்ல ரன் ஆகுற மாரி இருக்கும். இது பயங்கரமான விஷயம். இது வந்தனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நெறைய விஷயங்கள பண்ணலாம். அது லோக்கல் இன்ஃபரன்சிங், டெவலப்மென்ட், டெஸ்டிங் அதே மாரி கோடிங் இது எல்லாமே நம்ம ரொம்ப ஈஸியா நம்ம லோக்கல் மெஷின்ல ரன் ஆகுற மாடல வச்சே கூட பண்ண முடியும். அதான் அதோடைய அட்வான்டேஜ். ஸோ பார்த்தீங்கன்னா, அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இவங்க நல்லா சொல்லியிருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஜிபிடி 20 பில்லியன் பாராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து டோட்டல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32 அப்படின்னு சொல்றாங்க. அதோட லென்த் பார்த்தீங்கன்னா 128 கே அதாவது கிட்டத்தட்ட ஜிபிடி 4o மினியோடைய அதே கான்டெக்ஸ்ட் லென்த் தான். அதே மாரி இதோடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் இங்க உங்களுக்கு போட்டிருப்பாங்க பாருங்க. ஜிபிடி ஓஎஸ்எஸ் 120 பில்லியன் வித் டூலிங் வந்து இந்த ஸ்பீடு. அதே பாருங்க O4 மினி வந்து 2719 ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட அது ஃபார் ஈக்குவலன்ட் தான். அதே நீங்க வந்து 20 பில்லியன் பாராமீட்டர்ஸோட செக் பண்ணீங்க அப்படின்னா, இங்க பாருங்க 20 பில்லியன் 42 அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதே வந்து 4o மினி வந்து 50. கிட்டத்தட்ட பாருங்க 2மே வெரி வெரி ஈக்குவலன்ட் பெஞ்ச்மார்க்கிங் தான். எல்லா பெஞ்ச்மார்க்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா, 2மே ரொம்ப ரொம்ப க்ளோஸாவும், ஈக்குவலன்ட்டாவும் இருக்கும். ஸோ, அதனால நம்ம வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு சாட் ஜிபிடிய நம்ம லோக்கல் மெஷின் ரன் பண்ண முடியும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஸோ, இத நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, நீங்க முதல்ல வந்து ஓலாமா வெப்சைட்ல போயிட்டு இந்த மாடல நீங்க டவுன்லோட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன். எப்படி நம்ம வந்து இந்த மாடல டவுன்லோட் பண்ணணும், ஓலாமா வச்சு. அதுக்கப்புறம் எப்படி புல் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத பேசியிருந்தேன். அதே கான்செப்ட் தான் இப்போ நம்ம செய்ய போறோம். இங்க பாருங்க. இந்த ஜிபிடி ஓஎஸ்எஸ்ன்னு மாடல் இருக்கு பாருங்க. எத்தன பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க பாருங்க. 781.2,000 புல் ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. புல்ஸ் வந்திருக்கு. ஸோ இதான் நம்மளும் இப்போ பண்ண போறோம். இந்த ஜிபிடி ஓஎஸ்எஸ்ல போயிட்டு நீங்க அந்த 20 பில்லியன் பாராமீட்டர் தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஸோ அதனால இத செலக்ட் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க. 20 பில்லியன் வந்துரும். ஸோ இத காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுடைய டெர்மினல் போங்க நீங்க. அப்புறம் உங்க டெர்மினல்ல போயிட்டு, நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. போயிட்டு இந்த ஓலாமா ரன் ஜிபிடி ஓஎஸ்எஸ் 20B அப்படின்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த லேட்டஸ்ட் மாடல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். அதனால உடனே எனக்கு வந்துருச்சு. இப்ப நீங்க இந்த விண்டோல போயிட்டு, ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னு வைங்க. உடனே வந்து அத ஆன்ஸர் பண்ணும். ஆனா அத ஆன்ஸர் பண்ற முன்னாடி இங்க பாருங்க திங்கிங்னு டேக்லாம் வருது பாருங்க. ஸோ பேசிக்கலி இது வந்து ஒரு ரீசனிங் மாடல். ஸோ அதனால திங்கிங்லாம் பண்ணும். திங்கிங் பண்ணிட்டு அத ஆன்ஸரா வந்து சொல்லுங்க பாருங்க. நீட் டூ ரெஸ்பாண்ட் பொலைட்லியா ரொம்ப பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கு. பொலைட்டா வந்து ஆன்ஸர் பண்ணுதுன்னு சொல்லி, ஐ அம் டூயிங் கிரேட். தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். ஹவ் அபௌட் யூன்னு சொல்லுது பாருங்க. ஸோ இந்த திங்கிங்லாம் உங்களுக்கு வரும். இப்போ இந்த திங்கிங் டேக்ஸ்லாம் புதுசா இவங்க வந்து இந்த ரீசனிங் மாடல்னால உங்களுக்கு ஆட் பண்ணி சொல்றாங்க. இப்போ ஓலாமாவோட இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இந்த ஓலாமா அப்படின்ற இந்த டூலே வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிருச்சு. முந்திலாம் இந்த ஓலாமா நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, நார்மலா இந்த விண்டோ மட்டும் தான் ஓப்பன் ஆகும். பட் இப்போ நீங்க ஓலாமா ஓப்பன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, சாட் ஜிபிடி மாரியே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் பாருங்க. இதுவும் ஒரு புது ஃபீச்சர். இப்போ ரீசென்ட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்க போயிட்டு நீங்க ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னு டைப் பண்ணிட்டு,
இப்ப நீங்க மாடல கூட இங்க செலக்ட் பண்ணா, இங்க பாருங்க GPT OSS 20 பில்லியன் பாராமீட்டர் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வொர்க் ஆகும். டவுன்லோட் பண்ணல 120 பில்லியன் சூஸ் பண்ணீங்கன்னா, உங்களால கண்டிப்பா வொர்க்லாம் பண்ண முடியாது. இங்க பாருங்க அந்த பட்டன அமுக்கவே முடியாது. ஏன் வருதுன்னு தெரியல. இங்க பாருங்க டவுன்லோடிங் த மாடல்னு வருது பாருங்க. அது நமக்கு செட் ஆகாது. அதனால நம்ம ஸ்டாப் பண்ணிருவோம். பட் நீங்க 20 பில்லியன் பாராமீட்டர சூஸ் பண்ணிட்டு, ட்ரை அகெயின் அப்படின்னு நீங்க குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உடனே இந்த திங்கிங் டேக் மறுபடியும் முதலேருந்து இந்த 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 பிளாக் ஸ்க்ரீன்ல பார்த்தீங்க இல்லையா? அதே மாரி இப்போ இங்க வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆன்ஸர்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஓகே கூல். ஸோ இது வொர்க் ஆகுது. இப்போ இதில இன்னொரு புது ஃபீச்சர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஓலாமால இந்த சர்ச் கேப்பபிலிட்டீஸையும் கொண்டு வந்துருக்காங்க. இங்க பாருங்க திஸ் இஸ் த டூலிங் கேப்பபிலிட்டி. ஸோ இப்போ நீங்க ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து இப்போ ரியல் டைமா உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞாபகம் இருக்கா? போன வீடியோல நான் கேட்டிருந்தேன். அதாவது ரீசென்ட்டா 8.8 ரெக்டர்ல வந்து எர்த்குவேக் எங்க வந்திருக்குன்னு கேட்டோனே அந்த மாடலுக்குலாம் தெரியவே தெரியாது. ஸோ சர்ச் கேப்பபிலிட்டி குடுத்தோனே அது வந்து கேட்டுச்சு. அத வந்து இப்போ நீங்க உங்க லோக்கல் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல கூட நீங்களால கேட்க முடியும். ஏன்னா, இங்க சர்ச் கேப்பபிலிட்டி அதாவது சர்ச் டூலிங் கேப்பபிலிட்டி உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ ஏஐ ஏஜென்ட் வீடியோ நீங்க ஏற்கனவே பார்த்திருந்தீங்கன்னா, நான் டூலிங்ன்னு சொல்றது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கணும். ஒருவேளை நீங்க பார்க்கல அப்படின்னா, எப்படி வந்து லோக்கல் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ரன் பண்றது இந்த வீடியோவ பாருங்க. அதே மாதிரி ஏஐ ஏஜென்ட்னா என்ன? டூலிங் கேப்பபிலிட்டீஸ்னா என்ன? அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவையும் பாருங்க. அத பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நான் இப்ப என்ன பேசுறேன்றது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ இப்போ நான் இங்க போயிட்டு அ ஹூ மேபி சும்மா கேட்டு பார்ப்போம். வென் வாஸ் தி லாஸ்ட் 8.8 ரிக்டர் எர்த்குவேக் ஹிட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு இப்போ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உடனே வந்து போய் செக் பண்ணுது பாருங்க. டக்குன்னு போய் இங்க போய் நெட்ல போய் சர்ச் பண்ணுது. சர்ச் பண்ணிட்டு இப்போ ஆன்லைன்ல போய் இங்க பாருங்க சர்ச் பண்ண ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? சர்ச்சிங் ஃபார் லாஸ்ட் எர்த்குவேக்ன்னு. ஸோ இந்த சர்ச் கேப்பபிலிட்டி இப்போ எப்படி வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து இப்போ சர்ச்சிங் டூல் கூட அது எனேபிள் ஆயிருச்சு. உடனே அங்க போய் பாருங்க ரஷ்யால 8.8 ரிக்டர் வந்திருக்கு இந்த இந்த ஊர்ல அப்படின்னு சொல்லி அத தெரிஞ்சுக்கிட்டு, உடனே இங்க பாருங்க இப்ப ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு குடுக்க ஆரம்பிக்க போகுது. இந்த மாரி ஃபீச்சர்ஸ்லாம் முந்தி வந்து கிடையவே கிடையாது. இப்போ லோக்கலா ரன் பண்ற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல நம்மளால ரன் பண்ண முடியும். இது வந்தனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, என்னுடைய கோர்ஸ்ல நான் வந்து ஆக்சுவலா வந்து இந்த லாங்செயின்ல எப்படி வந்து நம்ம இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல வொர்க் பண்றது, அதே மாதிரி என்னோட ஏஜென்ட்ட எப்படி டெவலப் பண்றது அப்படின்றதெல்லாம் நெறைய நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கோர்ஸ்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயமா மாறிரும். ஏன்னா, இப்போ அந்த கோர்ஸ்ல நான் வந்து என்னுடைய இந்த லோக்கல் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அதாவது GPT OSS மாடலை யூஸ் பண்ணி, என்னால இந்த எல்லா கோர்ஸ்லயும் நான் கவர் பண்ண அந்த எப்படி ஏஜென்ட்ட பில்ட் பண்றது, அதே மாதிரி எப்படி அத டெஸ்ட் பண்றது மாடல, அதே மாரி எப்படி அந்த அப்ளிகேஷன பில்ட் பண்றது, அதாவது ஒரு சாட் பாட் இல்ல ஒரு ராக் சிஸ்டம பில்ட் பண்றது, இல்ல ஃபைன் டியூன் பண்றது, இது எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய லோக்கல் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல வச்சே என்னால இனிமே பண்ண முடியும். அதுவும் GPT அதாவது கிட்டத்தட்ட GPT 4o மினி மாடலே வந்து நம்மளால இப்போ ரன் பண்ண முடியும். சூப்பரான விஷயங்க. இன்னும் போற போக்க பார்த்தா, இன்னும் ஒரு 2, 3 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பவர்ஃபுல்லான மாடல உங்க செல்ஃபோன்லயே கூட ரன் பண்ண முடியும். அந்த மாரி தான் இப்ப Appleலாம் வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அந்த மாரிலாம் வந்துச்சுன்னா, இன்னும் அ அட்வான்ஸ்ட் கேப்பபிலிட்டீஸ்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம கையிலேயே வந்துரும். அப்படி வந்துருச்சுன்னா, நம்மளால ஈஸியா அந்த ஆப்பரேஷன்ஸ்ல இப்ப இந்த கோர்ஸ்ல கவர் பண்ண இந்த ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே உங்களால உங்க கம்ப்யூட்டர்லயே ரொம்ப ஃபாஸ்ட்டா அதாவது கிளவுட்ல ரன் ஆகுற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ உங்களால இங்க கொண்டு வர முடியும். அதான் இதோடைய மேஜர் அட்வான்டேஜ். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ ChatGPT உங்க லோக்கல் மெஷின்ல ரன் ஆகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவுடைய மெயினான மோட்டோ. ஸோ அது வந்து எப்படி அச்சீவ் ஆகுது அப்படின்னா, GPT OSS 20 பில்லியன் பாராமீட்டர் இந்த புது மாடல். ஸோ இந்த மாடல பத்தி நெறைய நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணி பாருங்க. அவங்க நெறைய யூஸ் கேஸஸ்லாம் போட்டிருப்பாங்க இந்த OpenAIல. திஸ் இஸ் குவைட் அமேசிங். மறுபடியும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இன்னும் நெறைய ஏஐ பத்தி படிக்கணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, என்னோட Udemy கோர்ஸ போய் பாருங்க. நெறைய ஏஐ வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். அதே மாரி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, "கார்த்திக் இந்த Udemy கோர்ஸஸ்லாம் என்ன ஆர்டர்ல நான் படிக்கணும்? எந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் நான் படிக்க ஆரம்பிக்கணும்? நான் புதுசா ஏஐக்கு வந்திருக்கேன். சாரி டெஸ்டிங்லேருந்து ஏஐக்கு போப்போறேன். ஸோ அப்ப என்ன நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் படிக்கிறதுக்கு?" அப்படின்றது நீங்க கேட்டிருந்தீங்க. நான் அதுக்கான ஒரு புது வெப்சைட்டே இப்ப ரெடி பண்ணிட்டுருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த வெப்சைட் ரிலீஸ் பண்றப்போ, உங்களுக்கு புது வீடியோவோட சந்திக்கிறேன். பட் அதுவரைக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.